ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் கிரிக்கெட் வித் லோகோ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குஜராத் டைட்டன்ஸ் கேகேஆர் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். குஜராத் டைட்டன்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாகவே வின் பண்ணுருவாங்க. ஒரு ஒன் சைடட் கேம் தான் போச்சு. ஜிடி வின் பை 39 ரன்ஸ். நீங்களே பார்க்குறீங்க, 39th மேட்ச் இது. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்து குஜராத் டைட்டன்ஸ் வந்து 198 ஃபார் 3. ஸோ செம பேட்டிங்கு. ஆக்சுவலாக நீங்களே பார்க்குறீங்க, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் கார்டு பார்க்குறீங்க. சாய் சுதர்ஷனும் சுப்மன் கில்லும் வந்து ஒரு செம ஸ்டார்ட் கொண்டு கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக சிக்ஸ் ஹவர்ஸில் வந்து 45 ஃபார் நோலாஸ் இருப்பாங்க. ஏன்னா மொயின் அலி வந்து ஒரு நல்ல ஸ்பெல் போட்டிருப்பாரு. 2 ஹவர்ஸ் நடுவில் போட்டிருப்பாரு செம்மையாக. 2 ஹவர்ஸில் வந்து 8 ரன்ஸும் நம்ம மொதல் கொடுப்பாரு. ஸோ அது வந்து 2 ஹவர்ஸில் வந்து 10 ரன்ஸ் கொடுப்பாரு பவர் பிளேக்குள்ளே. ஸோ நல்ல போலிங் பை மொயின் அலி. அவங்கள வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருப்பாங்க பவர் பிளேயில் 45க்கு. ஈவன் தோ சாய் சுதர்ஷனும் சுப்மன் கில்லும் அவுட் ஆகாமல் இருந்தால் கூட வந்து 45க்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமாக ஆக்சலரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சாய் சுதர்ஷனும் சுப்மன் கில்லும். நீங்களே பார்க்குறீங்க, 52 of 36, 145 ஸ்ட்ரைக் ரேட், ஆல்மோஸ்ட் 145 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடிருக்காரு. சுப்மன் கில் வந்து இன்னிங்ஸ் ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் கடைசி வரைக்கும் ஆடிருக்காரு. ஸோ 90 அடிச்சிருக்காரு ஆஃப் 55 பால்ஸு. செம்ம இன்னிங்ஸு. கடைசியில் வந்து ஒரு ஃபுல் டாஸில் அவுட் ஆவார். அது வந்து எங்கே வேணால் அடிச்சிருக்கலாம் அந்த ஃபுல் டாஸை. ஆனால் அவர் நேராக ஃபீல்டர் கிட்ட அடிப்பார். ரிங்கு சிங் வந்து ஒரு லோ டைவிங் கேட்ச் ஒன்று செம்மையாக பிடிப்பார். அண்டு ஜாஸ் பட்லர் அவரோட கேட்ச் ஒன்று ட்ராப் பண்ணுவாங்க. அண்ட் அவரும் வந்து பயங்கரமாக ஆடிட்டார் இன்றைக்கி. இவங்க 3 பேரும் வந்து அட்லீஸ்ட் இவங்க 3 பேரில் வந்து யாராவது ஒருத்தர் வந்து அடிச்சிடுறாங்க, யாராவது 2 பேராவது அடிச்சிடுறாங்க ஒரு மேட்ச்சில். ஸோ இன்றைக்கி வந்து இவங்க 3 பேருமே, இந்த டாப் 3 3 பேருமே வந்து அடிச்சிருக்காங்க இன்றைக்கி. ஸோ குட் டு சி ஃப்ரம் ஜிடி. இவங்க தான் வந்து பல்க் ஆஃப் த ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. சாய் சுதர்ஷன், சுப்மன் கில் அண்ட் ஜாஸ் பட்லர் டாப் 3 தான். அண்ட் இன்றைக்கும் அதுதான் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து ஷாருக் கான் வந்து ஒரு லாஸ்ட்டில் வந்து ஒரு 6 அடிப்பார் லாஸ்ட் ஓவரில். அவர் 11 of 5. ஸோ அதுதான் ஜிடியோட இன்னிங்ஸு. 20 ஓவர்ஸில் வந்து 198 for 3 அடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களோட போலிங் பார்க்கலாம். கேகேஆரோட போலிங், அவங்க போலிங் கொஞ்சம் மோசமாக தான் இருந்தது. வைபவ் ஓவரா எக்ஸ்பென்சிவ் 44 ரன்ஸு. லாஸ்ட்டில் ஒரு விக்கெட் எடுப்பார். அது கூட வந்து கொஞ்சம் லக்கியான விக்கெட்னு தான் சொல்லணும். ஏன்னா சுப்மன் கில் வந்து அந்த ஃபுல் டாஸை வந்து சரியாக அடிக்க மாட்டார். அண்டு மொயின் அலி வந்து ஒரு ப்ரில்லியண்ட்டாக 2 ஓவர்ஸ் போடுவார். பவர் பிளேக்குள்ளே 10 ரன்ஸ் தான் கொடுப்பாரு. ஆனால் அடுத்த ஓவரில், அதாவது பவர் பிளேக்கு அடுத்த ஓவர் போடுவார். அந்த ஓவரில் வந்து 17 ரன்ஸ் அடிச்சிடுவாங்க. லைன் அப் பண்ணி அடிச்சிடுவார் சுப்மன் கில். ஃபஸ்ட்டு பாலே வந்து ஒரு 6 அடிச்சிடுவார். ஸோ அதுலேயே வந்து ப்ரெஷர் ஆகி வந்து மொயின் அலி வந்து லைன் லெங்க்லாம் மாற்றி போட்டு கொஞ்சம் பேடாக போட்டுருவார். ஸோ அதுதான். அண்டு நீங்கள் ஓவராலாக பார்த்தீங்கனாலே வந்து இவங்களோட ஃபீல்டிங் வந்து ரொம்ப மோசமாக இருந்தது. கேகேஆரோட ஃபீல்டிங் நிறைய மிஸ்ஃபீல்ட்ஸு, ஒரு கேட்ச் ட்ராப்பு, அதெல்லாம் நடந்தது. ஜாஸ் பட்லரோட கேட்ச் வேறு விட்டார் இவர் வைபவ் ஓவரா. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். மற்றபடி வந்து இந்த போலிங் லைனப்பில் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா எல்லாருமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் சைடில் தான் இருந்திருக்காங்க. மேபி வருண் சக்கரவர்த்தி மட்டும்தான் வந்து 8.25 எக்கனமியில் போட்டிருக்காரு. ஓகே, அடுத்து நம்ம கேகேஆரோட பேட்டிங் பார்த்துடலாம். பேட்டிங் வந்து நான் ஆக்சுவலாக இன்றைக்கி குவிண்டன் டெகாக் ஆடுவாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். எனக்கு ஆடல அவர். குர்பாஸ் தான் ஆடியிருக்காரு. குர்பாஸ்க்கு வந்து ஒரு பேட் ஸ்டார்ட் இந்த டோர்னமெண்ட்டுக்கு, 1 of 4. ஸோ ஒரு நல்ல பால் பை முகமது சிராஜ், ஸ்விங்கிங் இன்னு எல்பிடபிள்யூ ஆகிடுவார் ஒரு ஃபுல்லர் லெங்த்தில் போட்டு. ஓகே. அண்டு சுனில் நாராயண் வந்து கொஞ்சம் லைட்டாக ஸ்ட்ரகிள் பண்ணார். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 4 ஒரு 6 அடித்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுவார் ரன் ரேட்டாக, ஸ்ட்ரைக் ரேட்டாக. அதுக்கப்புறம் வந்து ஒரு பேட் ஷாட் ஆடி, ஒரு பேட் பால் தான் அது ரஷீத் கான் கிட்ட இருந்து. ஆனால் அதை நேராக ஃபீல்டர் கிட்ட அடிச்சிடுவார். ஸோ அன்லக்கின்னு சொல்ல முடியாது. அவரும் வந்து பேடாக தான் ஆடினார். ஏன்னா நேராக ஃபீல்டர் கிட்ட அடிக்கூடாது அந்த பாலை, கொஞ்சம் கேப்பில் அடிச்சிருக்கணும். அண்டு ரஹானே வந்து இனிஷியலாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணார். ஆனால் அதுக்கப்புறமா வந்து பிக்கப் பண்ணி ஆடினார். ஆனால் அவரும் வந்து 50 அடிச்சுட்டு அவுட் ஆகிடுவார். அண்டு வெங்கடேஷ் ஐயர் தான் வந்து நீங்கள் பார்க்கணும். அண்ட் ஏன் வந்து வெங்கடேஷ் ஐயர் கொண்டு வந்தாங்கன்னு தெரில. ஏன்னா எப்போவுமே வந்து 2 down அட் நம்பர் 4 வந்து ரகுவன்ஷி தான் ஆடுவார். அவரை வந்து கடைசியாக இறக்கி விட்ருக்காங்க. அவர் பார்த்தீங்கன்னா வந்து 27 of 13 அடிச்சிருக்காரு கடைசியில் வந்து.
மேபி அவரை வந்து கொஞ்சம் இங்கே இறக்கி விட்டுருக்கலாமோன்னு தோணுது. ஏன்னா எப்போவுமே நம்பர் 4 வந்து ரகுவன்ஷி தான் இம்பேக்ட் சப்பாக உள்ளே வருவார் செகண்ட் பேட்டிங் ஆடுறப்போ. ஸோ அது என்னன்னு தெரியல. இந்த மேட்ச் மாற்றிட்டாங்க. மேபி ரஷீத் கானும் சாய் கிஷோரும் போட்டுட்ருக்கிறதுனால வந்து அவங்க 2 பேரும் வந்து ஒருத்தர் வந்து லெக் ஸ்பின்னர், ஒருத்தர் வந்து லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். ஸோ ஸ்பின்னிங் இன்டு த பேட்ஸ்மேன் வெங்கடேஷ் ஐயர் வந்து கொஞ்சம் நல்லா ஆடுவார் அப்படின்ற ஒரு தாட்டில் வந்து கொண்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இல்லைனா வந்து ஒரு லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் வேணுமோ அப்படின்ற மாதிரி நினச்சி கொண்டு வந்தாங்களா என்னன்னு தெரில. ஸோ அதுதான் வெங்கடேஷ் ஐயரை கொண்டு வந்தாங்க. அண்ட் அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி ஆடினார். 14 of 19 நீங்களே பார்க்குறீங்க. ரொம்ப ஸ்ட்ரகிள். ஒரு பவுண்டரி கூட அடிக்கலை, அதுலேயே தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. ஸோ அவரும் வந்து ஒரு பெரிய ஷாட் ஆட போய் அவுட் ஆகிடுவார். அண்டு ரிங்கு சிங்கும் வந்து ஒரு ஸ்ட்ரகிள் தான் சொல்லணும். அவரும் வந்து கொஞ்சம் சரியாகவே ஆடலை இன்னைக்கு. 14 balls ஆடி 17 runs அடிச்சிருக்காரு. 120 ஸ்ட்ரைக் ரேட்டுன்றது வந்து அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டே கிடையாது. அவர் மினிமமாக 150 வச்சுருப்பார். ஸோ அண்டு ரசல் வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து ஒரு 4 ஒரு 6 அடிச்சிருவார். ஃபர்ஸ்ட் 3 balls 10 runs இருப்பார். ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஸ்லோ டவுன் ஆகிடுவார். நல்ல போலிங் பை குஜராத் டைட்டன்ஸ். ஏன்னா அவங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்டு த விக்கெட் போட்டிருப்பாங்க. மேபி நியூ பாலில் வந்து சிராஜ் வந்து கொஞ்சம் மேலே போடுவார் அந்த ஸ்விங் கிடைக்கணுன்றதுக்காக. ஆனால் அதுக்கு மற்றபடி பார்த்தீங்கன்னா வந்து இன்டு த விக்கெட் தான் போட்டிருப்பாங்க. பிரசித் கிருஷ்ணாலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இன்டு த விக்கெட் தான். அவர் நேச்சுரல் லெங்க்த்தே அதுதான். ஸோ அவர் அதை நல்லா யூஸ் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் ரமன்தீப், மொயின் அலி இவங்கெல்லாம் வந்து அப்படியே வந்துட்டு ப்ரெஷர்லேயே வந்து அவுட் ஆகிட்டு போயிடுவாங்க. ஸோ அண்டு பிரசித் கிருஷ்ணா வந்து காட்டன் போல்டர் நீங்கள் பார்த்துருந்தீங்களா நல்லா இருந்திருக்கும். செம கேட்ச் அது, செம ரெஃப்ளெக்ஸ் கேட்ச் அது. அண்டு மொயின் அலி அவருக்கு வந்து ஒரு ஸ்லோவர் பால் போட்டு விக்கெட் எடுத்துருவார். அண்டு ரகுவன்ஷி தான் வந்து சர்ப்ரைஸே. அவர் கடைசியில் வந்தார். ஏன் வந்தாருன்னே தெரில. ஏன்னா எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்தார். ஸோ அவர் வந்து கொஞ்சம் முன்னாடி வெங்கடேஷ் ஐயருக்கு பதிலாக இறக்கியிருந்தால் வந்து கொஞ்சம் மேட்ச் நல்லா போயிருக்குமோன்னு தோணுது. ஏன்னா அவர் நல்லா கிளாஸாக ஆடுற பிளேயரு. ஸோ கேப்ஸ்லாம் பிக் பண்ணி ஃபோர்ஸ் எல்லாம் வந்து அடித்து ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி நல்லா ஆடிருப்பார். ஒரு இன்னிங்ஸ் பில்ட் பண்ணியிருப்பாருன்னு தோணுது எனக்கு. ஸோ அங்கே கோட்டை விட்டாங்களோன்னு தோணுது. அண்டு குவென்டன் டெகாக் இல்லாதது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய மைனஸ் ஆகிடுச்சு. நீங்களே பார்க்குறீங்க, ஒரு இந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பே வரல. அண்டு நம்ம ஜிடியோட போலிங் பார்க்கலாம். ஜிடியோட போலிங்கில் சொல்லவே தேவையில்ல, எல்லாருமே விக்கெட்ஸ் எடுத்துருக்காங்க. விக்கெட்ஸ் காலம் பார்க்குறீங்க. ஸோ அதிலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. நல்ல போலிங் அட்டாக்கு இன்னைக்கு. நீங்கள் பார்க்குறீங்க முகமது சிராஜ் வந்து 13 டாட் பால்ஸ் போட்டிருக்காரு. அந்த 13 டாட் பால்ஸில் மேஜராக வந்து அந்த ஃபர்ஸ்ட் 6 overs பவர் பிளேயில் வந்து போட்டிருந்தனால தான் வந்து அந்த போட்டிருக்காரு நல்லா. ஏன்னா பவர் பிளேயில் போட்டது தான் வந்து எஃபெக்டிவாக இருந்திருக்கு குஜராத் டைட்டன்ஸுக்கு. அதுதான் வந்து இன்னும் ப்ரெஷர் ஆகிடுச்சு கேகேஆருக்கு. அதனால தான். ஸோ அது வந்து ஒரு நல்ல குட் போலிங் பை முகமது சிராஜ். ஏன்னா 13 டாட் பால்ஸ்ன்றது வந்து 2.1 overs வந்து டாட் பால்ஸாகவே போட்டிருக்காரு. அண்ட் பிரசித் கிருஷ்ணாவும் அதே தான், 12 டாட் பால்ஸு. ரஷீத் கானும் 11 டாட் பால்ஸு. நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இவ்வளோ டாட் பால்ஸ் போட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து அடிக்க முடியாது. ஸோ அதுவும் 198ன்ற டோட்டல் வந்து கொஞ்சம் பெரிய டோட்டலு. ஸோ நீங்கள் அதை சேஸ் பண்ணுறப்போ வந்து நிறைய டாட் பால்ஸ் வச்சிருக்கக்கூடாது. அட்லீஸ்ட் ஸ்ட்ரைக்கையாவது ரொட்டேட் பண்ணியிருக்கணும். ஸோ அதுதான் வந்து கேகேஆர் கிட்டேருந்து கொஞ்சம் பேடாக இருந்தது. அண்டு குஜராத் டைட்டன்ஸோட ஃபீல்டிங் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபீல்டிங் வந்து பயங்கரமாக இருந்தது. மேபி அவங்க கான்ஃபிடென்ட்டாக ஆடுறதுனாலே என்னன்னு தெரில, டோர்னமெண்ட் ஃபுல்லாக கான்ஃபிடென்ட்டாக ஆடிருக்காங்க. ஸோ அவங்க ஃபீல்டிங் வந்து கிரவுண்ட் ஃபீல்டிங்கும் சரி கேட்சிங்கும் சரி நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ அண்டு இப்போ வந்து நம்ம அவ்வளோதான், இதோட மேட்ச் இது முடிஞ்சிருச்சு. ஸோ அப்படியே நம்ம டேபிள் பார்த்துடலாம். இப்போ டேபிள் பார்த்தீங்கன்னா வந்து குஜராத் டைட்டன்ஸ் தான் வந்து டாப் ஆஃப் த டேபிள். சூப்பராக ஆடிக்கிட்டு வராங்க. 8 games 6 wins 2 losses. நீங்களே பார்க்குறீங்க, ஒரே ஒரு லாஸ் தான் நடுவில் லாஸ்ட் 5 matchesல. அண்டு அடுத்தது கேகேஆர் வந்து 7th பொசிஷனில் இருக்காங்க. 8 games 3 wins 6 points இருக்காங்க. ஸோ
பேக் டு பேக் லாஸஸ் இப்போது அவங்களுக்கு 2 லாஸ் ஆயிருக்காங்க லாஸ்ட் 5 மேட்சஸில். ஸோ அவங்க கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு கேம் வந்து த்ரோ பண்ணியிருப்பாங்க பஞ்சாப் கிங்ஸ் கூட, இந்த கேம் தான் நினைக்கிறேன். அண்ட் அடுத்த மேட்ச் வந்து அவங்க பஞ்சாப் கிங்ஸ் கூட தான் ஆடுறாங்க. ஸோ அது எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். அதில் அந்த பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச்சில் வந்து 112 தான் அடிக்கணும். அது வந்து அடிக்க முடியாமல் ஆல் அவுட் ஆகிடுவாங்க 95K. ஸோ அதுவே வந்து ஒரு த்ரோ மேபி அவங்க வந்து 4 வின்ஸில் இருக்கணும் இப்போது. ஓகே, தட்ஸ் இட் ஃபார் டுடே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா கிரிக்கெட் பார்ப்பாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போதான் நான் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் நோட்டிஃபிகேஷனாக. ஸோ ஓகே, தேங்க்யூ, பாய்.